Taste the Daily. அண்மை செய்தி. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு நீதி கேட்டு அறவழியில் போராடிய அதிமுகவினரை கைது செய்த ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகத்திலே பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் திமுகவுடைய நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு எத்தனை பேர் இன்னும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற முழுமையான விவரத்தை கூட வெளியிடவில்லை. அதற்குள்ளாக ஒருவர் மட்டும்தான் குற்றவாளி என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்ததை அடுத்து நீதிமன்றம் பல்வேறு அடுக்கடுக்கான சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகளை தொடர்ந்து ஓட்டை உடசல் பேருந்துகளை வைத்து கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்டித்து தொடர்ந்து மறியல் போராட்டங்களும் அதே போன்ற கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்த அதிமுகவினரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு கண்டித்து தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் நிலையில் அவர்களை கைது செய்து ஜனநாயகத்தை அடக்கும் முறையில் திமுகவுடைய அரசு இந்த செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக கைது செய்து ஜனநாயகத்தை அடக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த செயலை நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய விஷயம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதிமுகவினர் மாணவிக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது ஜனநாயகத்துடைய கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை தமிழக அரசு தடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே ஜனநாயக ரீதியாக போராடுபவர்களை கைது செய்வதன் மூலமாக அடக்கிவிடலாம் என்று இந்த அரசு மணல் கோட்டை கட்டி கொண்டிருப்பதாக, அவர்களுடைய மனக்கோட்டை கட்டக்கூடாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தவறான முன் உதாரணம் என்றும், இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்கிறது என்றும், எனவே இது கைது செய்வர்களை அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.